ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சரன்ஸ் லாபி. இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரியான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் குட்டிக்கு கூட இது ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் பொட்டேட்டோவும் சால்ட் அண்ட் பெப்பர் இருந்தாலே இதுக்கு போதும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 4மே ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தோலை வந்துட்டு பீல் பண்ணி எடுத்துடலாம். தோலெல்லாம் நீக்கிட்டு இது நம்ம ஆஃப் பாயிலுக்கு குக் பண்ண போகிறோம். 4மே வந்துட்டு ஒரே சைஸில் இருந்தால் தான் ஒரே மாதிரி வேகும். அதனால் நம்ம இது 4மே ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். தோலெல்லாம் இப்போ எடுத்தாச்சு 4 உருளைக்கிழங்குமே. இப்போ இதை குக் பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். 4 உருளைக்கிழங்குமே போட்டு இப்போ இதை நம்ம பாயில் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது. ரொம்ப பாயில் ஆகிடுச்சு அப்படின்னோம்னா மசிஞ்சு தான் வரும் கட்லெட் மாதிரி. இந்த அளவு நம்ம குத்தி எடுக்கிறப்போ உள்ளே இன்சர்ட் ஆகணும், ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கப்புறமா வேறு பாத்திரத்துக்கு மாற்றி பச்சை தண்ணி ஊற்றி இது நல்லா ஆற வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக நல்லா கூலாகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். நல்லா கூலானதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் சின்ன சல்லடை இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்துட்டு நம்ம சுரவி எடுத்துக்கலாம். நம்ம ஆஃப் பாயிலுக்கு குக் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சுரவ முடியும். ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சுன்னா மசிஞ்சு தான் நமக்கு வரும், சுரவுனா சுரவல் வராது. அதனால தான் ஆஃப் பாயிலுக்கு எடுத்துக்கிறோம். நம்ம மசிச்சு செஞ்சோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு கட்லெட் மாதிரி தான் வரும், கிறிஸ்பியாக கிடைக்காது. இப்போ 4 உருளைக்கிழங்குமே நல்லா துருவி எடுத்துட்டேன். இந்தளவு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சால்ட்டும் பெப்பரும் எல்லா உருளைக்கிழங்கு துருவல்லையும் ஈவனாக படுற அளவுக்கு ரொம்ப மசிச்சிடாமல் பெரட்டி விட்டால் போதும். ஓரளவு நல்லா பெரட்டினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் பைண்டிங் கிடைக்கும், அதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவரும் ஓவராலாக நல்லா பெரட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். உள்ளங்கையிலையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் பீஸாக எடுத்துகிட்டு இப்போ இதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். எந்த பிசுறும் இல்லாமல் ரோல் பண்ணணும். ரொம்ப அழுத்திடவும் கூடாது. ரொம்ப அழுத்தினோம்னா ரொம்ப கெட்டியாகிடும். லேஸாக வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். சர்க்கிள் கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு ரோல் மாதிரி பண்ணுறேன். எல்லா பீசஸுமே வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ரெடியாக இருக்குது, நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது மீடியம் ஹை ஹீட்டுக்கு ஹீட் ஆகணும். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு தூவி டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போது 1 பை 1 பொட்டேட்டோ பீசஸை ஆட் பண்ணிடலாம். ஆயில் வந்துட்டு ரொம்ப ஹை ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, லோ ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹை ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப லோ ஹீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா இருக்காது. ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருகிடும். ஓரளவு மீடியம் ஹை ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக பரட்டி விட்டுடலாம், ஒட்டாமல் வருது பார்த்திங்களா. அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி டஸ்ட் பண்ணுறது. நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கலர் வந்துட்டு ஈவனாக கிடைக்கும். இல்லைன்னா ஒன் சைடு மட்டும் கலர் வரும், இன்னொரு சைடு வராமல் போயிடும். கலர் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கன்வெர்ட் ஆகட்டும். இந்த அளவு கலர் வந்ததுக்கப்புறமா ஆயிலெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது எடுக்கும் போதே நம்மளால் அந்த கிறிஸ்பினஸை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே போலவே மீத இருக்க பீசஸுமே வந்துட்டு சேம் ஹீட்டில் சேம் ப்ராசஸில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸி பொட்டேட்டோ ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எப்படி சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்கும். குர்குரி லேஸ் எல்லாம் இது முன்னாடி நிற்கக்கூட முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெஷலாக சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. எப்படி சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, இது உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம உடைச்சோம்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே கொஞ்சமாக தான் மாவு பதம் இருக்கும், வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும்.
நல்ல மொறுமொறுன்னு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இது ஸ்பெஷலாக கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் குட்டிக்கு இதை கொடுப்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எங்கள் குட்டி நல்லா இருக்கு சொல்லிட்டா. உங்கள் குட்டிக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.